வணக்கம் நண்பர்களே. கேம் ஓவரா கேம் சேஞ்சிங்கா? அது என்னங்க கேம் ஓவரா கேம் சேஞ்சிங்கான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதிமுகவினுடைய நிலை இப்படி தான் இருக்குது. கேம் ஓவர்னா இவரை தூக்கி ஓரம் கட்டிட்டு வேற ஒரு பொறுப்பு கொண்டு வர்றது. கேம் சேஞ்சிங்னா வெளியே போனவங்களை உள்ளே கொண்டு வர்றது, அவங்கள மீண்டும் சேர்த்து ஒருங்கிணைக்கிறது. இதுதான் கேம் ஓவர் கேம் சேஞ்சிங். இதில் எது நடக்க போகுது? கேம் ஓவருக்கு யார் பாதிக்கப்பட போகிறாங்க, கேம் சேஞ்சிங்க்கு யார் உள்ளே வர போகிறாங்க, யார் ஒருங்கிணைக்க போகிறாங்க? இதுதான் அதிமுகவில் இப்போ நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு, மிகப்பெரிய ஒரு த்ரில்லிங்கான கேமு. அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கிறாரு எஸ்பி வேலுமணி. ஏன் அவர் அப்பாயின்மெண்ட்டு கேட்கணும்? என்ன நடக்குது அதிமுகக்குள்ளே இப்படி ஒரு சலசலப்பு? ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி செயல்பட போகிறாரா, இல்லை வேற ஒரு தலைமை அணியை உருவாக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தா அதற்காகத்தான் இருக்கும் அப்படின்னு அதிமுக வட்டாரத்தில் மட்டுமில்லை, அரசியல் வட்டாரங்களிலும் இது பேசுபொருளாக மாறி இருக்குது. எஸ்பி வேலுமணி ஏன் அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவர் பகிரங்கமான ஒரு தகவலை முன்வைக்கிறாரு. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 13 எம்எல்ஏக்களும் ஒரு 22 மாவட்ட செயலாளர்களும் நான் சொன்னால் கேட்பாங்க, எனக்கு மிகப்பெரிய ஆதரவு சப்போர்ட் இருக்குது, இது தாங்க லிஸ்ட்டு, உங்களை நான் சந்தித்து பல்வேறு விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கிறார். அந்த அதிரடியான அப்பாயின்மெண்ட்டுக்கு அதிரடியான அழைப்பும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, கூப்பிட்டு பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்கணும், கட்சியில் இணைத்து செயல்படணுங்கிற ஒரு ட்ராக்கு போனாலும் எஸ்பி வேலுமணி தலைமையில் வேற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதாக தகவல். நீங்கள் முதலமைச்சராக இருங்க, நான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன் இப்படின்னு இந்த பொறுப்புகளை பிரித்து அவர்கள் வேற ஒரு ட்ராக்கு கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து விட்டு, ஏன்னா கட்சியிலேருந்து நிற்க மாட்டாங்க, பொறுப்புலேருந்து தவிர்த்து விட்டு இவங்க வேற ஒரு ட்ராக்கை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிட்டாரு, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி எந்த காலத்திலும் இனி இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. மீண்டும் பாஜக கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படின்னா பல்வேறு தயக்கங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலை மாதிரியே மீண்டும் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தால் நமக்கு ஒரு மரியாதை இருக்காது, நம்ம ஓரங்கட்டி தான் வைப்பாங்க, நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் ஒரு அச்ச உணர்வில் தொடர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி எதிர்கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. செயலாளர் கூட்டத்தில், செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, யாருக்கு ஆதரவாக செயல்பட போகிறாங்க, யாருக்கு எதிர்த்து செயல்பட போகிறாங்கங்கிறது அன்றைய நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் அதிரடியான மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்பாக எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை மீட் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தொலைபேசி வாயிலாக கூட இருக்கலாம் ஒரு கன்ஃபர்மேஷன், இல்லை நேரடி சந்திப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் எந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக திமுக மீது விமர்சனம் வைக்கிறதும், திமுக அதிமுக மீது விமர்சனங்கள் வைக்கிறதுங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி அரசு அப்படிங்கிற பெரிய விமர்சனத்தை ஜெயலலிதா அவர்கள் திமுக மீது வைப்பதும், திமுக கலைஞர் அவர்கள் இருந்தபோது ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணி பேசுறதுங்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ஜாம்புவான்கள் இருந்தபோது மிகப்பெரிய ஒரு அரசியல் ட்ரெண்டிங் இருந்தது. ஆனால் இன்னைக்கு திமுக எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்கள் வைத்தா இவர் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றத்தில்லை, எந்த ஒரு கண்டன குரலும் எழுப்புறதில்லை, எந்த ஒரு விமர்சனத்தையும் ஸ்ட்ராங்காக எடப்பாடி பழனிசாமி வைக்கிறதில்லை. திமுக மீது எடப்பாடி பழனிசாமி அச்சம் கொள்கிறாரா, ஸ்டாலின் மீது எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுக வட்டாரத்தில் பேசுகிறாங்க. ஏன் இவர் ஒரு ஸ்ட்ராங்கான எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்க மாட்டிருக்காரு, எந்த ஒரு அறிக்கையும் பகிரங்கமாக போட மாட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. திமுக இப்போ அதிமுக எப்படியாவது டார்கெட் பண்ணி அவங்கள ஓரங்கட்டியே வைக்கணும், அவர்களை அந்த நிலையிலே பிரிவினையிலே இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறதுல தெளிவாக காய் நகர் திமுக. இதை எடப்பாடி பழனிசாமி அதற்கு இடம் கொடுக்கிறாரா, இல்லை வழிவிடுறாரா, இல்லை எதிர்வினை ஆற்ற போறாராங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்னா, எஸ்பி வேலுமணியின் தலைமையில் ஒரு ஃபார்ம் ஆகுது,
ஒரு அணி ஃபார்ம் ஆகி சசிகலாவை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் டிடிவி தினகரனை அழைப்பதற்கு, ஏன்னா டிடிவி தினகரன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் ஒன்றுபட்டால் நான் வந்து இணைவதற்கு இணையிறேன் அப்படிங்கிற தகவலையும் டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. இப்படி பார்க்கிற போது நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக இருங்க அப்படின்னு சசிகலா கிட்ட ஒரு தகவலும், நான் வந்து முதலமைச்சராக இருக்கிறேன் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணி நிலைப்பாட்டில் இப்போ ஒரு டீல் போயிட்டுருக்கு. இந்த டீல் வந்து வேறு ட்ராக்கில் போகிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இந்த செயற்கை கூட்டத்தில் ஒரு பகிரங்கமான ஒரு முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வரவேற்பு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, பொதுமக்கள் மத்தியிலையும் இவர் வந்து ஒரு மாஸ் லீடருங்க, ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருக்குது. ஒரு விட்டு கொடுத்து போகிறதுலையும் கட்சி ஒருங்கிணைக்கிறதுலையும், கட்சி வந்து பிளவுபற்றக்கூடாது, நம்ம கட்சி வந்து பிளவுபட்டு இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு இது கொண்டாட்டமாக இருக்கிறது, இதனால் நம்ம அந்த நிலையை விட்டுவிடக்கூடாது, யார் எந்த பதவி சுகத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லைங்க, நம்மளாம் ஒற்றுமை இணைனுங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தாரக மந்திரமாக சொல்கிறாங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கிறார். இதற்கெல்லாம் முட்டு கொடுக்குற வகையிலையும் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிற வகையிலும் தான் ஒரு கேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் கேமை ஓவர் பண்ணுறதுக்காகவும் தான் இப்போ எஸ்பி வேலுமணி வந்து வேற ஒரு ட்ராக்கை கொண்டு போகிறாரு. அமித்ஷாவினுடைய ஆலோசனையும் அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதலும் எஸ்பி வேலுமணியுடைய கோரிக்கையும் எஸ்பி வேலுமணியுடைய எதிர்பார்ப்பும் அமித்ஷா வந்து ஓகே சொல்லிட்டாருன்னா அதிமுகவில் வேற ஒரு ட்ராக்கை, வேற ஒரு கேம் சேஞ்ச் ஆகுதா, கேம் ஓவர் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம். அந்த அதிரடியாக அறிவித்திருக்கக்கூடிய ஆகஸ்ட் 16 அதிமுகவினுடைய செயற்கை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு மன உளைச்சலும் அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேற ஒரு கோஷம், வேற ஒரு குரலினுடைய ஒலிப்பு, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஒரு குரல் எழுப்புறது, பல்வேறு சிக்கல்கள் அந்த செயற்கை கூட்டத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஆகஸ்ட் 16 செயற்கை கூட்டத்தில் அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த பிரச்சனைகள் மூலிமா எடப்பாடி பழனிசாமி எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார், இல்லை அதற்கு முன்பாக எல்லாரையும் கட்டமைத்து அவர்களுக்கு ஏதாவது மீண்டும் ஒரு சலுகைகளோ வேற ஒரு நல்ல வாய்ப்புகளோ கொடுத்து அவர்களை ஆஃப் பண்ண போகிறாரா, இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எந்த காலத்திலும் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்போ இல்லை, கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொன்னவர் ஓ பன்னீர்செல்வத்தை இணைப்பதற்கும் சசிகலாவை இணைப்பதற்கும் அதிமுகவை ஒன்றிணைந்து செயல்படுவதற்குண்டான வழிவகைகளை உருவாக்குவதற்கும் எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்பாராங்கிறது தான் இப்போது அந்த செயற்கை கூட்டத்தில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு. இதை எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவுகளையும் சரியான தெளிவான ஆலோசனையை கேட்டு அவர் சரியாக செயல்படலை அப்படின்னா எஸ்பி வேலுமணி வேற ஒரு ட்ராக்கு போவதற்கு, அதாவது கேம் சேஞ்ச் கேம் ஓவர்னு ஆரம்பத்தில் சொன்னோம் பார்த்தீங்களா, கேம் சேஞ்சுங்கிறது எல்லாரையும் கொண்டு வந்து உள்ளே இணைச்சிக்கிட்டு ஒரு புதிய கேமை விளையாடுறது. கேம் ஓவருங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டி விட்டு எஸ்பி வேலுமணி தலைமை ஏற்கிறது. இப்படிங்கிற ஒரு பல ட்ராக் வந்து அதிமுக வட்டாரத்தில் போய்கிட்டு இருக்கு. சசிகலா அதற்கு தான் பொறுமையாக இருக்கிறாங்க. மீண்டும் அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணிக்கிட்ட இருந்து அழைப்பு வந்தும் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் சரியான முடிவு வந்து எஸ்பி வேலுமணிக்கு சொல்லவில்லை. அவர் கேட்ட பல கோரிக்கைகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் தலை சாய்க்கவில்லைங்கிறதான் பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் வெடிக்கப் போகும் அடுத்தடுத்த பிரச்சனைகள். எஸ்பி வேலுமணியும் சசிகலா அவர்களும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி அவர்களும் செங்கோட்டையனும் இப்படி பல மூத்த தலைவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க, ஒன்றிணைய போகிறார்களா, இல்லை வேறு வேறு துருவங்களிலிருந்து எதிர்த்து நிற்க போகிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.